தாவேக்கால வந்து சமீபத்தில் விளங்கின சிஸ்டர் வைஷ்ணவி அவங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தாவேக்கா தலைவர் மேலே. அண்மையில் பச்சோந்தி வைஷ்ணவி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் அவரது தொண்டர்களுக்கு எதிராக காவல் ஆணையரிடம் புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். தற்போது அவருக்கு ஆதரவாக பேசி தாடி பாலாஜி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் பேசியிருப்பதாவது: ஒரு புது கட்சி தொடங்கி இருக்கு. எந்தவித பாதிப்பும் எந்தவித அவமானமும் நம்ம கட்சிக்கோ தலைமைக்கோ தலைவருக்கோ வரக்கூடாதுங்கிறது பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இத பொறுப்பாளர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த விஷயத்த முடிக்க பார்க்கணும். ஏன்னா அரசியல்ல பெண்கள் இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி விமர்சிக்கிறதுனால பெண்களோட வருகை அரசியல்ல ரொம்பவே குறைஞ்சிடும் என்று பேசியிருந்தார். தமிழக வெற்றி கழக தோழர்களை குற்றம் சாட்டி பேசியிருக்கும் தாடி பாலாஜிக்கு சில கேள்விகள். திமுகவில் உள்ள சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெண்களை குறித்து மிக இழிவாக பேசியிருக்கிறார். அதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களோ அல்லது குறிப்பாக வைஷ்ணவியோ பெண்களை பற்றி இவ்வளவு இழிவாக பேசக்கூடாது என்று ஒருவர் கூட அறிக்கை வெளியிடவில்லை. வைஷ்ணவியோ தலைவர் விஜயை குறித்து அவதூறுகளை பரப்பி வந்தார். அப்போது யாரும் வைஷ்ணவியை கேள்வி கேட்கவில்லை. குறிப்பாக தாடி பாலாஜி. நெஞ்சில் மட்டும் விஜயை பச்சை குத்தி இருந்தால் போதாது, கொஞ்சமாவது அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப டீசெண்டா டிகினிஃபைடா இருக்கணும் என்று அவர் ஏற்கனவே தனது தோழர்களுக்கு அறிவுரை கூறியிருப்பார். இது கட்சி விட்டு கட்சி தாவும் வைஷ்ணவிக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் அவர் கட்சியில் இருந்து கொண்டு அவரை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டுள்ள உங்களுக்கும் தெரியவில்லையா? வைஷ்ணவி தலைவர் விஜய் மீது புகார் அளித்திருப்பதில் எந்த தவறும் இல்லை என்று நீங்கள் பேசுவது போன்று உள்ளது. கட்சியில் உங்களுக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை என்று விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டீர்கள் போல. கட்சியில் பதவி வழங்காததால் கட்சி விட்டு கட்சி தாவிய வைஷ்ணவிக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. உங்களையும் விரைவில் திமுக கட்சியில் பார்க்கலாம் என்று தோன்றுகிறது.